Say hi guys. So welcome to our channel, The Story of Two Nomads. This is me, Loshan, and Gayatri here. So இன்னைக்கு another trip. So எப்படி சொல்றது, வெளியூர் அடுத்த ஷார்ட் பீரியட் மீண்டுமா போன தடவை இவங்களோட குலதெய்வம் போயிட்டு வந்தது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றோம். ஸோ அது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஆக்சுவலாக, அண்ட் பேராவூர்னு ஒரு கோயில் கும்பகோணத்தில். ஸோ இந்த ரெண்டு கோயில் அது தவிர்த்து இன்னும் சில ஒரு கோயிலுக்கு அது அது கருவளர்ச்சி அம்மனும் சம்திங் கும்பகோணத்தில் அது அவங்களுக்கு வேண்டின்னு இருந்தோம் நாங்கள் குழந்தைக்கு. ஸோ அந்த கோவில் அண்ட் தென் கர்ப்பரக்ஷாம்பிகை அம்மன். ஸோ இந்த 4 கோயிலும் ட்ரிப் போக போகிறோம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். என்ன ட்ரெயின் நம்ம கிளம்ப போகிறோம்? ட்ரெயின் நம்பர்லாம் தெரில நான் இல்லை. ஸோ ட்ரெயினில் தான் போதும். ஆஸ் யூஷுவல் தட்கலில் புக் பண்ணோம். ரிட்டன் இன்னும் புக் பண்ணவே இல்லை என்பது தான் புக் பண்ணோம். என்ன ட்ரெயினில் என்பது தான் பார்க்கணும். ஸோ தட்கலில் புக் பண்ணோம். நேற்றுக்கு 3 ஏசியில் ப்ரீமியம் தட்கல் கிடச்சிது. அது ஒரு பெரிய ட்ரூத்தாச்சு தட்கல் புக் பண்ணும்போது. ஸோ இந்த ட்ரெயின் தாம்பரத்தில் நிற்காது. ஸோ நான் சின்ன எட்மோ தான் போகணும். எட்மோவிலேருந்து ட்ரெயின் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. எஸ். ஸோ ஒரு நல்ல ட்ராவல், ஒரு ஷார்ட் வீலாட், மினி சீரீஸ் வீலாட். இது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் கூட வாங்க, டிஜிட்டலாக என்னோட ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. எஸ். ஸோ 10 மணிக்கு ட்ரெயின். நாங்கள் இப்போ 7 மணி ஆகுது. 7:30 மணி ஆக போகுது. ஸோ வி ஹாவ் டு லீவ் அண்ட் தென் வில் கீப் யூ போஸ்டட். ஸோ என்ன ட்ரெயின் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே இவர் சொல்வார். ஸோ கிவ் யூ த நெக்ஸ்ட் அப்டேட் சூன். எஸ். பாய் பாய். ஸோ எப்படியோ நம்ம வந்து அதட்ட வந்து ட்ரெயின் எழுதியாச்சு. என்ன கொடுப்பேன்னா ஃபஸ்ட்டு தம்பியை ட்ராப் பண்ணேன் ஸ்டேஷனில். அப்போ நான் ஒய்ஃபை கூட்டின்னு வந்தேன், ஒய்ஃபும் குழந்தையும். எந்த ட்ரெயின்னே தெரில, இது தாம்பரம் போகிற ட்ரெயினானா சென்னை பீச் போகிற ட்ரெயினான்னு தெரில. அப்படியே எழுதியாச்சு. இப்போ தாம்பரம் போனால் தெரியும். இன்னும் கொடுமையான விஷயம் வந்து என்னென்னா, தட்டல் டிக்கெட் வந்து 2 வாட்டி புக் பண்ணிட்டோம். சீரியஸ்லி செம்மட்டாண்டா இருக்குது. என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிளான் வந்து கும்பகோணம் போகணும் தான் பிளான். ஸோ அதில் வந்து கும்பகோணத்தை வந்து ஃபஸ்ட்டு 10:50க்கு தாம்பரத்தில் 10:50க்கு வரும். அது வந்து உழவன் ட்ரெயினில் புக் பண்ணோம். ஃபஸ்ட்டு உழவனில் புக் பண்ணும்போது காயத்ரி கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு தட்டல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்தது. செம்மட்டாண்டாச்சு சீரியஸ்லி, என்னடா அதுன்னு. ஸோ அடுத்து வந்து சரி போனால் போட்டோம், பார்த்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து டைட்டாக அது வெயிட்டிங் லிஸ்ட் கிடைக்காது சீக்கிரத்துக்கு. ஸோ நம்ம வந்து இது பண்ணால் தான் வேறு தான் பிளான் பண்ணுவோம். இது இன்னொரு மதுரைக்கு போகிற ட்ரெயினில் கும்பகோணம் வழியாக தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக போகிற ட்ரெயின் ஒன்று இருக்குது. அது ட்ரெயின் நம்பர் 2263 சென்னை எட்மோர் டு மதுரை. அதில் வந்து ப்ரீமியம் தட்டலில் புக் பண்ணோம் 3A. அதில் வந்து 2 பேருக்கும் கிடச்சிச்சு. 2 பேர் அப்பர் பர்த் தான் ப்ரிஃபர் பண்ணோம். 2 பேருக்கும் அப்பர் பர்த் வந்தது. சரி இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் தானே இருக்குது, இதை வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி கிளம்புறதுக்கு முன்னாடி சரி பார்ப்போம், அது எப்படியும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். அமௌண்ட் ரீஃபண்டில் ஏதாவது போட சார்ட் ப்ரிப்பேராக இருக்கணும் தட்டு ஏதாவது போடுவான்னு பார்த்தா புக்கம் சீரியஸ்லி அதில் வந்து அதையும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. சீரியஸ்லி ஒரு மாதிரி மனசே கேட்கலன்ற சீரியஸி கேட்கல, எனக்கு மனசே கேட்கல. சரி ஆல் அண்ட் ஆல் இப்போ 2 டிக்கெட்டும் இருக்குது. ஒன்றுனா தாம்பரத்தில் எழுதிக்கலாம், அதாவது உழவன்னு. இது வந்து மதுரை ட்ரெயின். இது ட்ரெயின் நம்பர் 2263 சென்னை எட்மோர் டு மதுரை. இது வந்து சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக போகும். திருச்சி போயிட்டு நார்மல் லைனில் அப்படி போகும் எழுபது ட்ரெயின். ஸோ இதில் தான் வந்து புக் பண்ணியிருக்கு. இதுலேயும் புக் பண்ணியிருக்கு, 2 இதுலேயும் புக் பண்ணியிருக்கு. நான் ஆக்சுவலி ஏன் வந்து எட்மோருக்கு போனோம்னா, இந்த ட்ரெயின் வந்து தாம்பரத்துக்கு நிற்காது. தாம்பரம் ஸ்டாப்பிங் கிடையாது இந்த ட்ரெயின். சின்ன எட்மோர் விட்டால் அடுத்த ஸ்டாப்பிங் வந்து செங்கல்பட்டு தான். ஸோ அந்த ரீசன்னாலே இதிலே புக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இதிலே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இந்த ட்ரெயின் எழுதி வைப்போம். ஸோ அதுதாங்க போயிட்டு இருக்கோம். அடுத்து வந்து சென்னை எட்மோர் போயிட்டு அடுத்த அப்டேட் தரோம்.
Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un tres, rompe la pio, tostada en Bagaloledo. Hi guys. Hey guys. ஸோ ட்ரெயின் ஏறியாச்சு. என்ன பாஸ், ட்ரெயின் ஏறியாச்சு தானே? ஹாப்பி தானே? ஆம்பாட்டுக்கு தேவையான சுற்றிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னும் ட்ரெயின் ட்ராவல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன். எஸ், ஸோ எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். வந்து இதில் என்ன 22623 22623 ட்ரெயின் ஏறி இருக்கோம். ஸோ இட் கோஸ் டு மதுரை. பட் மதுரை வரைக்கும் நாங்கள் போகல. ஆஸ் டோல்ட் பிஃபோர், வெறும் கும்பகோணம் வரைக்கும் தான் நாங்கள் போகிறோம். அண்ட் போய் டெம்பிள் டூர் இது மினி சீரீஸ் வீலாக். டோட்டலாக 3 வீடியோஸ் தான் இருக்கும். இது ஒன்று கோவில் எல்லாம் சுற்றி பார்க்குற வீலாக், ரிட்டன் வீலாக். ரிட்டன்ட்டு ட்ரெயின் புக் பண்ணவே புக்கே பண்ணல, இங்கே தான் புக் பண்ணோம் தட்டலில். எஸ். ஸோ மதுரைக்கு 2 ட்ரெயின் இருக்குது. ஒன்று பாண்டியன், ஒன்று இது வந்து ஃப்ரைடே அண்ட் சண்டே மட்டும். ஸோ பாண்டியன் வந்து மெயின் லைனில் போகும். இது வந்து விழுப்புரத்துலேருந்து சிதம்பரம், அப்புறம் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கும்பகோணம், இது வழியாக போய் திருச்சி போகுது. எஸ், ஸோ மினிமம் ஸ்டாப்ஸ்லாம் இது இருக்குது. ஸோ தாம்பரம் உடையாது, அதனால தான் இங்கே வந்தோம். ஆக்சுவலி இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பெட்டியே ரொம்ப கம்மியாக இருக்குது. 15 பெட்டி தான் இருக்குது. ஜென்ரலாக வந்து 19 20 பெட்டி இருக்கும். இவன் வந்து எல்ஹெச்பி ரேட் விட்டே வந்து 15 தான் பெட்டி இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து 7 ஸ்லீப்பர் கோச்சு, 6 3 AC, 2 2 AC, 1 ஃபஸ்ட் ஏசின்னு இருக்கும். ஆனால் இந்த ட்ரெயினில் வந்து 3 3 AC, 1 செகண்ட் ஏசி, ஃபஸ்ட் ஏசியே கிடையாது. அப்புறம் 7 ஸ்லீப்பர் கோச்சு, 2 ஜென்ரல் அப்பார்ட்மெண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. கடைசியில் ஜென்ரேட்டாக விட்டுருக்கான். இந்த வந்து எஸ்எல்ஆர் இருக்குது. என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம் 2ல் நிப்பாட்டும் போதே யோசிச்சேன், என்னடா இங்கே இருக்குன்னு பார்த்தா பெட்டியும் கம்மி தான். ஸோ எனிவேஸ் ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு மாதிரி விடுறான் அவன். இன்னும் இங்கே சென்ட்ரலில் வந்து எக்கச்சக்க ஷாப் இருக்கும். சரி, புக் கடைலாம் இருக்கும், நம்ம புக்ஸ் வாங்கலாம். எக்கச்சக்க ஃபுட் கடையும் நிறைய இருக்கும், A to Bலாம் இருக்கும். நான் நினச்சேன் சரி அதே மாதிரி வந்து எட்மோர்லேயும் இருக்குன்னு பார்த்தா எட்மோரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைமாக நான் எட்மோர் வருவேன். நான் எப்பவுமே நான் தாம்பரத்தில் தான் ட்ரெயின் ஏறுவேன். எட்மோர் அதான் யூஸே கிடையாது. இந்த மாதிரி ட்ரெயின் இருந்தால் தவிர்த்து எந்த யூஸுமே இல்லை. ஏன்னா தாம்பரம் ஸ்டாப்புன்னு கிடையாது. எட்மோர் விட்டால் வந்து செங்கல்பட்டு தான் அடுத்த ஸ்டாப்பு. ஸோ இப்படின்னும் போது ஏதாவது வாங்கலாம் சாப்பிட்லான்னு பார்த்தா சீரியஸ்லி ஒன்றுமே இல்லை. ரொம்ப கம்மியாக 4-5 கடை தான் வந்துட்டு டோட்டலாகவே. ஸோ கடை நிறைய எடுத்துன்னு வந்தால் நல்லா இருக்கும். நல்லா எப்படினாலும் அது கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் வாங்குவாங்க. அதான் இந்த இன்னும் சொன்ன மாதிரி ட்ரெயினில் ஸ்டாப்பிங்ஸும் கம்மி தான். ஜென்ரலாக வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் ட்ரெயினில் ஸ்டாப்பிங்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த ட்ரெயினில் வந்து ஸ்டாப்பிங்ஸ் ரொம்பவே கம்மி. இப்போது வந்து எட்மோர் எடுக்கிறான்னா அடுத்த ஸ்டாப் செங்கல்பட்டு, அப்புறம் விழுப்புரம் தான் அடுத்த ஸ்டாப்பு, அப்புறம் சிதம்பரம், அப்புறம் மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, அப்புறம் திண்டுக்கல், லாஸ்ட்டில் மதுரை. இவ்வளோ தான் ஸ்டாப்பிங்ஸ் ரொம்ப கம்மி தான் அந்த ட்ரெயினில். எனிவேஸ் ஆனால் மக்கள் எல்லாம் தெரிஞ்சு ஃபுல் ஆகிடுச்சு டேட்டு. நான் வந்து அப்போ பார்க்கும்போது எல்லாம் ஃபுல்லாக எழுது. நான் தட்டில் தான் புக் பண்ணேன். ஸோ அதுவும் ப்ரீமியம் தட்டில் கிடச்சிது. எனக்கு தட்டிலே கிடைக்கல. ப்ரீமியம் தட்டில் நான் 1040 ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ப்ரீமியம் தட்டிலே வந்தது எனக்கு. ஸோ எனிவேஸ் நம்ம ட்ராவல் என்ஜாய் பண்ண போதும், ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இன்னும் கூட வாங்க டிஜிட்டலாக என்ஜாய் பண்ணுறேன். இன்னொன்று நான் மட்டும் இங்கே வந்துட்டேன். காயத்ரியும் குழந்தையும் அங்கே தான் பர்த்தில் அந்த பிளேஸில் உட்கார வச்சுருக்கேன். பாவம் அவன் மட்டும் தனியாக இருக்கான். சரி, அவ்வளோ போய் பார்த்துட்டு கொஞ்சம் பேச்சு எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் செங்கல்பட்டு வந்தாச்சு. மணி 11 மணி. ஸோ இதோட நானும் இதை முடிச்சுட்டு தூங்க வேண்டி தான். அடுத்த மீட்டிங் வந்து கும்பகோணமாக தான் இருக்கும்.
தாம்பரத்துலேயும் வந்து நிற்கலை. பட் 7 to முன்னாடியே வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டான். இதுக்கு தாம்பரத்துலேயே ஸ்டாப் பண்ணி போட்டு வரலாம். அவன் எதிர்த்து இப்படி பண்ணுறான்னு தெரில. ஸோ 7 to 5 minutes நிப்பாட்டினா. ஸோ அதுக்கப்புறம் தாம்பரத்தில் எல்லாம் ஸ்பீட் எடுத்தான். பட் கரெக்டாக இப்போ வந்தாச்சு. மணி 11 மணியே ஆகுது. ஏசி செம்ம இதுவாக இருக்குது. ஸோ நான் வந்து ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேன் ஏசி ப்ராஜெக்ட்னோன்னு. பார்ப்போம் ப்ராஜெக்ட் ஆனா இல்லையான்னு. ஓகே, அதையும் நான் அந்த அப்டேட்டாக நைட்டு தூங்கிட்டு மார்னிங்காக நான் சொல்கிறேன் நான். ஸோ அவ்வளோதான் ரைஸ். ஸோ மார்னிங் பார்க்கலாம். பாய், குட் நைட். The next morning. ஹலோ ரைஸ். ஸோ ஹாய், ஹாப்பி மார்னிங். 3:15 வர வேண்டிய பண்ணணும் வந்து 3:45 வர போகுது நைட்டு. மணி 3:45, 3:50 ஆகிடும். இன்னும் இப்போ தான் அந்த அடுத்த கிராஸ் ஆகிருக்கு. ஸோ ட்ரெயின் லேட்டு. இன்னொன்று ஏசி கம்ப்ளைண்ட் பற்றி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வந்து இது பண்ணியிருந்தேன். பட் ஏசி தொலைச்சிட்டாங்க. ஸோ சீரியஸ்லி வேலை ஒன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ண இதாக ஒன்று. ஸோ இப்போ வந்து வரப்போகுது. காயத்ரி எழுந்தாச்சு. பையன் தூங்கிட்டு இருக்கான். மாமனாரும் வந்துன்றது அப்போது அவங்களோட ஹோசூர்லேருந்து வந்துன்றாங்க. ஸோ இப்போ ஏறி எல்லாம் இது பண்ண வேண்டியதான் போடுறது. ஓகே ரைஸ். ஸோ அடுத்து வெளியே வந்து நம்ம அப்படியே தரோம். Hey guys. Hi guys. Hello. வந்துட்டோம். ட்ரெயின் ஹாஃப் அன் ஹவர் டிலே. ஸோ 3:40 கிட்ட வந்துட்டோம் கும்பகோணம். ஸோ தூக்கம் பத்துச்சா? போனால் பத்தல. பட் சம்திங் ஓகே. வீட்டுக்கு போய் தான் தூங்கணும். வீட்டுக்கு போய் தூங்கணும். உடனே கோயில் வரணும்னு சொல்லுவாங்க. கழுத்தெல்லாம் வலிக்குது லைட்டாக. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட் ட்ராவல் உள்ள விலாகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எஸ். ஸோ தேங்க் யூ guys for watching and see you in the next one. Bye. Bye.